பிரகஸ்திபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய அதிபதி, அதாவது வியாழ பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவான், இவருடைய பார்வை இருந்துட்டால் போதும். நவ கிரகங்களில் மற்ற 8 கிரகங்கள் நமக்கு ஆட்டம் காட்டினாலும் பரவாயில்ல, இவருடைய பார்வைக்கு அதிக பலம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் குருவையே அதிபதியாக கொண்ட மீன ராசியுடைய நிலை நல்லா இருக்கா? வெளியே சொல்கிற மாதிரி இருக்கா? கண்டிப்பாக இல்லைங்க. எப்போவுமே கஷ்டங்களை மறைச்சிட்டு இருக்கோம். நம்ம கூட இருக்கவங்க யாருக்குமே நமக்கு என்ன வேணும் வேணாம், நிஜமாக நம்ம சந்தோஷமாக இருக்கோமா இல்லை கஷ்டத்தில் இருக்கோமா, கஷ்டத்தில் தான் இருக்கமா, எதையுமே தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறது இல்லை. இதனாலேயுமே வெறுத்து போய் நம்மளை என்ன பண்ணுறோம் எதுவுமே காட்டிக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். சொல்லப்போனால் நம்மளோட உணர்ச்சிகளில் எது வெளியே தெரியும்னா கோபங்கள் மட்டும் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு வெறுப்பு இருக்குது மனசில். எல்லாருக்கும் எல்லாமாவும் நம்ம இருக்கமே, நமக்கு யார் இருக்கா? வெறுப்பு வருதா இல்லையா மனுஷனுக்கு? ஸோ இந்த நேரங்களில் அட போங்கடா, உங்ககிட்ட சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன தூக்கி செஞ்சிட போகிறீங்க அப்படின்னு தோணும். இதனாலேயே மீன ராசி தனித்து விடப்பட்ட ராசியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு, காலங்காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. குறிப்பாக 100க்கு 100% இதெல்லாம் நடக்குங்க. எழுதி வேணால் வச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை நான் சொல்ல போகிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவின் மூலமாக அம்மனுடைய வழிபாட்டுக்கு, ஆண்டவனுடைய வழிபாட்டுகளில் பெரியவங்களால் அர்ப்பணிக்கப்பட்டது. ஸோ நல்லது செய்யாததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வ வழிபாடை செஞ்சு நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் சேர்த்துக்குவோம், பலம் கூட்டிக்குவோம்.